நல்ல ஒரு ஒழுக்கம், நல்ல ஒரு நடத்தை கொண்டவங்க இந்த மீனராசி அன்பர்கள் நீங்க. உங்க ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே திறமையா யோசிச்சு செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே கஷ்டம் என்னால் முடியாது அப்படின்னு நீங்க சொல்லவே மாட்டீங்க. உங்களோட யோசனை எப்பவுமே வித்தியாசமா இருக்கும். உங்களோட திறமைகளை பார்த்து எப்பொழுதுமே எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில தான் உங்களோட செயல்கள் இருக்கும். மீனராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே அன்பும் பொறுமையும் கலந்து செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்பு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது? எந்த விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா செயல்படணும்? இந்த மாதம் நீங்க எந்த விஷயத்துல ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணும்? இது பத்தின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீனராசிக்காரங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்திலுமே நன்மை நடக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சா உங்களோட மனமாற வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானை மனம் வார வழிபட்டுடுவாங்க, நன்மை வரும். அப்படி வழிபாடு செய்யும்போது கருப்பு சுண்டல் இருக்கு இல்லையா, அந்த மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை சேரும். உங்கள் ராசி அதிபதி நீங்கள் கேட்ட எல்லா விஷயத்தையுமே செய்யக்கூடியவர். அதனால் அவரை மனம் வார வழிபடுங்க, நன்மையை நீங்கள் பெற்றுக்கலாம். உங்களுக்கு குரு பகவான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவானின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கட்டும். அதே போல உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க, ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். எந்த ஒரு செயலியுமே கஷ்டம் அப்படின்னு நினைக்காம அதை வித்தியாசமாகவும் திறமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். விடாமுயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு தரும். இதுக்கு முன்னாடி ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, டைம் இல்லை, அது அடுத்தடுத்து வேலையை செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு சில வேலையை விட்டு வச்சுருப்பீங்க, அது அப்புறம் செஞ்சுக்கலான்னு கூட. அந்த வேலையை எல்லாமே இப்போ நீங்கள் சிறப்பாக செஞ்சு நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. நீங்கள் போகிற பாதை இப்போ வெற்றி பாதைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி மற்றும் குரு சுக்கிரனோட பார்வையை பெற்றாங்க. குடும்பத்தில் இந்த அமைப்பு வரும் பொழுது மகிழ்ச்சியும் நல்ல ஒரு உற்சாகமும் அதிகரிக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தால் திருமணம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும், நிறைய கைகூடி வந்திருக்கும், ஆனால் எதுவுமே நடந்திருக்காது. இது வரைக்கும் ஏதாவது காரணம் சொல்லிட்டு திருமணத்தை தள்ளி போட்டவங்களும் சரி, காரணத்தால் தள்ளி போனவங்களுக்கும் சரி, இப்போ திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். வெளி வட்டாரத்தில் உங்களோட நல்ல செயலுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கும். தொழிலை இழுத்து மூடிட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு கூட ஒரு சிலர் நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த வேலையிலேயே நீங்கள் திறமையை காட்டுவீங்க, நன்மையை பெறுவீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் நம்பிக்கை, உற்சாகம் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நம்பிக்கை இழந்து நின்றவங்க கூட இப்போ நல்லா செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு, நல்ல நல்ல மாற்றங்கள் வரும். அது சுப மாற்றமாக உங்களோட வாழ்க்கையில் உண்டாகும். குரு பகவானை மனம் வார வழிபட்டுட்டு உங்களோட வாழ்க்கையை தொடங்குங்க, நன்மை உண்டாகும். நீங்கள் கவலை கஷ்டம் அப்படின்னு நினச்ச விஷயங்களுமே நன்மையை கொடுக்கும் பாருங்க. இனிமே வீடு, நிலம், தோட்டம், வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் அமையும். சொத்துக்கள் விற்பனை மூலம் நல்ல ஒரு ஆதாயம் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ ஏற்பட போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாரிசுகளுக்காக விரும்பிய அரசு வேலையை நீங்கள் இப்போ பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சிறை தண்டனை அனுபவிச்சவங்களுக்கு கூட உங்களோட நல்ல நடத்தை காரணமாக விடுதலை கிடைக்கும். ஆன்மீக பெரியவங்களோட நட்பு உங்களோட வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை கொடுக்கும். அந்த சஷ்டி அன்னைக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்து முருகப்பெருமான மனமாற வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் பெற முடியும். எல்லா விதத்திலுமே யோகம் உண்டாகும். அதுவும் இந்த மாதத்தை சொல்ல வரைக்கும் பார்த்தா மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு இருக்கார் இல்லையா, அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அவருடைய பார்வை உங்களோட ராசியில் பதியறதுனால மகிழ்ச்சி அதிகரிக்கும், மன நிறைவு அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே இனிமே உங்களுக்கு வெற்றி பாதை தான். அவரோட பார்வை சிறப்பான முன்னேற்றம் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மையை பெறணும், அதுக்கு கூடுதலாக உழைக்கணும், நல்ல ஒரு முயற்சிகள் போடணும். இது எல்லாமே செஞ்சால் நன்மையை நீங்கள் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் மனநிறைவான வாழ்க்கையை நீங்கள் உண்டாக்கி கொள்ளக்கூடிய காலம் தான் இது. 6க்கு அதிபதி நீச்சம் பெறுவது நல்ல ஒரு யோகம். இந்த யோகம் வருது அப்படின்னா கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும். இடமாற்றம் கூட வரும். ஊர் மாற்றம், வீட்டை மாற்றுறது, வேலை மாற்றம், ஏதாவது ஒரு மாற்றம் இந்த மாதம் வரும்.
உத்தியோகத்தில் உங்களோட திறமைக்குரிய நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல ஒரு மன மகிழ்ச்சியுமே உங்களுக்கு ஏற்படும். நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் சிறப்பான மாதமாக மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த மாதம் உச்சம் பெற்று குரு சஞ்சாரம் செய்கிறாரு. மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறும் இந்த நேரம் மிகவும் ஒரு அற்புதமான நேரம். ஏன்னா குரு தானே உங்கள் ராசி அதிபதி. அவரோட பார்வை பாருங்க பரிபூர்ணமாக உங்கள் ராசியிலேயே பதியுது. இந்த நேரம் எல்லாமே தொட்டது நல்லபடியாக தொடங்கும். தொழிலில் பாருங்கள், நீங்கள் நினைக்கிற எல்லா வெற்றி வாய்ப்பும் வரும். கணிசமான தொகை அப்படிங்கிறது உங்களோட கையில் புரளும். இனிய சந்தர்ப்பம் இல்லம் தேடி வரும். நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் குடும்பத்தில் இருக்கும். சண்டை சச்சரவு, அவங்க கிட்ட பேசலை, இவங்க கிட்ட பிரச்சனை, இந்த சூழல் எல்லாமே இப்போ மாறிடும். வீடு வாகனம் வாங்கும் யோகம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். வாங்கி போட்ட சொத்தால் நல்ல ஒரு ஆதாயம் வரும். உத்தியோகத்தில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்று வெளியில் சுயதொழில் செய்யலாமா அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இப்போ கைகூடும். பாதியில் நின்று போன வேலையை கூட சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்ட போகிறீங்க. உங்களோட பணிகளை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட போகிறாங்கன்னு கூட சொல்லலாம். மாதம் முழுவதும் விரயஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இணைஞ்சு சஞ்சாரம் செய்யறதுனால விரயஸ்தானத்தில் விரையாதிபதி சனி பகவானே வக்கரம் செய்கிறாரு. இந்த வக்கரம் பெறும் பொழுது எதிர்பாராத விரயங்களும் கொஞ்சம் வரும். ஏன்னா பணப்புழக்கம் சீராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக பணத்தை செலவு செய்யணும், கவனமாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா ராகு சனி சேர்க்கை சில விரயத்தை கொடுக்கலாம். அதை நீங்கள் சுப விரய செலவை மாற்றிக்கிறது ரொம்பவுமே நல்லது. பணம் மறு கணமே அதற்கான செலவும் வரும். அலைச்சல் இருக்கும். ஆதாயத்தை நீங்கள் சிறப்பாக யூஸ் பண்ணிக்கிறோம். குடும்ப பிரச்சனைகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலம் இந்த காலகட்டத்தில் பிரச்சனை வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக்கிறது நல்லது. படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் வேறு திருப்தியற்ற வேலை கூட உண்டாகும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குன்னு சொன்னோம். ஆனால் வாகனம் வச்சுருக்கிறவங்களுக்கு பழுது செலவு கூட வரும். மற்றவங்களுக்கு அவங்களோட பணிகளை நீங்கள் எந்த ஒரு குறையும் சொல்லாமல் உங்களோட பணிகளில் கண்ணும் கருத்துமாக இருங்க. மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்வதால் பல பிரச்சனைகள் வரும், கவனமாக இருங்க. அதுவும் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், விருச்சிக ராசியில் செவ்வாய் வராரு. உங்கள் ராசிக்கு இதுவரை அஷ்டமத்தில் சஞ்சாரம் செஞ்ச செவ்வாய் இப்போ பாக்கியஸ்தானத்தில் வரதுனால எல்லா விதத்துலையுமே நன்மைகளை இவர் கொடுப்பாரு. குறிப்பாக பெற்றோர் வழியில் நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பேச்சாற்றல் மிக்க ஒருவர் உங்களுக்கு பின்னணியிலிருந்து பக்கபலமாக இருப்பார். அவங்களால நல்ல காரியங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். விலகி சென்று போன உடன்பிறப்புகள் விரும்பி சேருவாங்க. வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தம் உண்டாகும். வெளிநாடோ அல்லது வெளிமாநிலமோ செல்லும் முயற்சி கைகூடும் இந்த அமைப்பு வரும்போது. பாகப்பிரிவினை கூட நீங்கள் 10ஆம் தேதிக்கு அப்புறம் செஞ்சால் சுமூகமாக அது நடக்கும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் துலாம் ராசிக்கு சுக்கிரன் வராரு. அப்போ புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் வருது. அப்படி இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் வகை கிரகமாக இருக்கிறாரு. அவர் அஷ்டமத்தில் அடி எடுத்து வைக்கும் இந்த நேரம் மிகவும் கவனமாக நீங்கள் செயல்படணும். ஏன்னா அப்போ நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா கூட ஆகிடும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக்கணும். இந்த ஜீரண தொல்லை, திடீர்னு உடல் நலப்பில் சின்ன சின்ன பாதிப்பு நீங்கும். மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்காதீங்க, அது பிரச்சனையை கொடுத்துரும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு தள்ளி போன விஷயம் தானாக சேரும். வியாபாரம் தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு எதிர்பார்த்த இலக்கு அடையக்கூடிய யோகம் இப்போ இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவங்க உயர் பதவி பெற போகிறீங்க. கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவர்களுக்கு படிப்பில் வெற்றி பாதை உண்டாகும். பெண்களுக்கு பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும். நல்ல காரியம் உங்களோட இல்லத்தில் இப்போ நடக்கும். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை மனமாற வழிபட்டுவாங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறலாம். இந்த மீனராசி அன்பர்கள், அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெறவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லட்சுமி நரசிம்மரை மனமாற வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறலாம். அதே போல் மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டு வருவதன் மூலம் பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள்ல இருந்து விலக்கு பெற்று நன்மைகளை பெறலாம். இன்னொரு விஷயம், உலகளந்த பெருமாளை மனமாற வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். இறைவனின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த அருளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா வரக்கூடிய வாய்ப்புகளை கண்ணும் கருத்துமாக கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். என்ன மீனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் மீனராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.